பாருங்க, in solids particles are arranged very closely. நான் சொன்னா solidsல இந்த ரவுண்ட் ரவுண்டா போட்டுருக்குதான் particles. இந்த particles எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்? ரொம்ப பக்கத்துலயே அரேஞ்ச் ஆயிருக்கும். When solid are heated, the particles in them gain energy and vibrate vigorously. அப்படினா இப்போ பாருங்க, கீ வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா மதியத்துல கீ எப்படி இருக்கும்னா ரொம்ப கெட்டியா இருக்குமா? ஓகேவா? நார்மலா கீ எப்படி இருக்கும்? ரொம்ப கெட்டியா இருக்கும். அது வந்து சாலிட்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? சோ அதுக்கு லைட்டா ஹீட் பண்ணுங்க. கீ வந்து கெட்டியா இருக்கும்பா. இப்போ அது லைட்டா ஹீட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? கீ ஹீட் பண்ணா என்ன ஆயிடும்? லிக்விடா மாறிடுமா? கீ வந்து சாலிட். ஓகேவா? நீங்க ஹீட் அப்ளை பண்ணனே அது வந்து என்ன பண்ண? லிக்விடா மாறிடுதா? ஏன் லிக்விடா மாறுது? ஹீட் அப்ளை பண்ண உடனே ஏன் வந்து லிக்விடா மாறுது அப்படின்னா heat is one form of energy. இப்போ இந்த எனர்ஜி வந்து கீ வந்து என்ன பண்ணும்? வாங்கிட்டு அது உள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸ், இப்போ சாலிட்னா எப்படி இருக்கும்? இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல வச்சிருக்கீங்கன்னு வெச்சுக்கோங்க. இப்போ கீ வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப பக்கத்துலயே அரேஞ்ச் ஆயிருக்கும் அந்த பார்ட்டிகல்ஸ். ஓகேவா? ஓகேவா? இப்படி தான் இருக்கும் கீ ஃபர்ஸ்ட் நீங்க ஹீட் பண்ணாததுக்கு முன்னாடி. ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஹீட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கீ வந்து அது உள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் பக்கத்துலயே அரேஞ்ச் ஆயிருக்கும்பா. நீங்க ஹீட் அப்ளை பண்ணு ஆஃப்டர் அப்ளையிங் ஹீட் அப்ளை பண்ணனே என்ன ஆகும்? இப்போ நீங்க ஹீட் அப்ளை பண்றீங்க. ஓகேவா? அப்ளை பண்ணனே இந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி பக்கத்துலயே அரேஞ்ச் ஆயிருக்கா? இந்த ஹீட் எனர்ஜி அதை அப்சர்வ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இந்த பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும்? கொஞ்சம் லைட்டா அப்படியே ஃப்ரீ ஆகும். ஓகேவா? இப்படி ஃப்ரீ ஆகிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது? லிக்விட் கிடைக்குது. ஓகேவா? சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்குமா? லிக்விட் பார்ட்டிகல்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொன்னா, சோ அப்போ ஹீட் அப்ளை பண்ணும்போது இந்த பார்ட்டிகல்லாம் என்ன ஆகுது? அந்த ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு அது கொஞ்சம் force of attraction வந்து கம்மி ஆயிடுது. வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? They move slightly further apart from one another. This causes the volume of matter to increase. ஓகேவா? இப்போ இந்த பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுது? எனர்ஜி கெயின் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா மூவ் ஆகுது. இப்படி மூவ் ஆகறனால தான் என்ன ஆகும்? வால்யூம் அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா amount of space occupied by the object. ஓகேவா? amount of space occupied by the object இதுதான் வால்யூம். ஓகேவா? வால்யூம் என்னது? வால்யூம் நம்ம மேத்ஸ் எல்லாம் படிப்போமா? வால்யூம் ஆஃப் ஏரியா, வால்யூம் ஆஃப் ஸ்பியர், வால்யூம் ஆஃப் சிலிண்டர், வால்யூம் ஆஃப் கோன் இதெல்லாம் படிப்போமா? அப்போ வால்யூம் அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா amount of space occupied by an object. ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளவு amount of space? இப்போ இந்த புக் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த புக் வந்து ஒரு டேபிள் மேல வைக்கிறேன்னா இந்த புக் எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதோ அதுதான் அதோட வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இப்போ நாங்க பாருங்க, இப்போ சாலிட் இருக்கு, ஹீட் பண்றோம். அதுக்கு பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆகும்? அந்த ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். ஓகேவா? அப்படி ஃப்ரீ ஆகிறதுனால என்ன ஆகும்? இதோடைய ஹைட், ஓகேவா, ஹைட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா? நீங்க வேணா வீட்ல வந்து வச்சு பாருங்க. ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வீட்ல ஏதாவது கீ இருக்கு அப்படின்னா அம்மாவோட ஹெல்ப் வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து செஞ்சு பாருங்க. ஓகேவா? இப்போ அம்மா கூட்டிட்டு இப்போ வந்து கண்டிப்பா காலையில எழுந்து பாருங்க, கீ வந்து சாலிடா தான் இருக்கும். ஓகேவா? அம்மா கிட்ட சொல்லி கொஞ்சம் என்ன பண்ண சொல்லுங்க, கொஞ்சம் ஹீட் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? நீங்க இந்த அளவும் ஹைட்டும் பாத்துக்கோங்க, வெசல்ல எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணதுக்கு முன்னாடி. ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா என்ன ஆகும்? கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா? சோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது அப்பதான் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. அப்போ என்ன ஆகுது? வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. This process is called expansion. இதுக்கு பேரு தான் என்னது? Expansion. Expansion அப்படினா என்னது?
விரிவடைதல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எக்ஸ்பாண்டிங்னா என்னது? விரிவடைதல். how it's happen, இது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, the matter begins to expand when heat and volume increases due to increase in the distance between the particle, but size of the particles remains same. ஓகேவா? இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதா? எதனால இன்க்ரீஸ் ஆகுது? ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸ் என்ன, அதோட டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலயே இருக்கு. ஓகேவா? ஹீட் ஆன பின்னாடி என்ன ஆகுது? ஒரு பார்ட்டிகலுக்கும் இன்னொரு பார்ட்டிகல் டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதா? அதனால தான் வால்யூம் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஆனா என்ன ஆகல, இதோட சைஸ் மட்டும் அந்த பார்ட்டிகலோட சைஸ் என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. ஆனா ஒரு பார்ட்டிகலுக்கும் இன்னொரு பார்ட்டிகல் டிஸ்டன்ஸ் மட்டும் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இதனால தான் ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ், ஏதோ ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸை நம்ம ஹீட் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஐ மீன் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இங்க பாருங்க, இது ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ். இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, சாலிடுக்கான எக்ஸாம்பிள். அத நீங்க என்ன பண்ணுங்க, ஹீட் பண்ணிட்டு லிக்விட் ஆகும்போது பாருங்க இதுல இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு? ரொம்ப பக்கத்துல அரேஞ்ச் ஆயிருக்கு. நீங்க ஹீட் அப்ளை பண்ண உடனே இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் எப்படி இருக்கு? கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இருக்கா? புரியுதா? புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, during heating and expansion the mass of the matter does not change, although the volume of matter changes, the size and number of particles of a matter does not change. இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படி பார்த்தா, நீங்க ஹீட் ஆர் எக்ஸ்பான்ஷன் ஆகும்போது என்ன சொல்லிருக்காங்க? மாஸ். இப்போ இந்த கீயோட மாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க ஹீட் அப்ளை பண்ணிட்டு அது லிக்விடா மாறுதா? லிக்விடா மாறும்போதும் எவ்வளவுதான் இருக்கும்? அதே 100 கிராம்ஸ் தான் இருக்கும். புரியுதுங்களா? அதே 100 கிராம்ஸ் தான் இருக்கும். ஏன் அந்த இப்போ நம்ம ஹீட் அப்ளை பண்ணோம், ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் எப்படி அது 100 கிராம் தான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா பார்ட்டிகல்ஸோட டிஸ்டன்ஸ் மட்டும் தான் அதிகமாகுது. புரியுதா? பார்ட்டிகளோட சைஸ் அப்படியே தான் இருக்கும். இப்போ பார்ட்டிகளோட சைஸ் அதிகமானதானப்பா அதோடைய இந்த மேட்டர் வந்து என்ன ஆகும்? இன்னும் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். பார்ட்டிகளோட சைஸ் சேமா தான் இருக்கிறதுனால அது என்ன ஆகாதுன்னு சொல்றாங்க. மாஸ்ல வெயிட், மாஸ் which is nothing but weight. ஓகேவா? வெயிட் என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? Hence, during heating, the mass of matter is conserved. Conserved அப்படின ஒரு வேர்ட் இருக்கா? Conserved அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா constant. Conserved அப்படினா constant. எந்த ஒரு சேஞ்சஸ்மே இருக்காது. இப்போ ஹீட் பண்றதுக்கு முன்னாடி சாலிட் ஸ்டேட்ல 100 கிராம்ஸ் இருக்கிற ஒரு கீ நீங்க ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் என்னதான் இருக்கும்? அதே 100 கிராம்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? சோ என்ன மாஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கல. ஓகேவா? புரியுதா? அப்போ அந்த மாஸ் என்ன இருக்கு? கான்ஸ்டன்ட், சேமா இருக்கு, சேஞ்சஸ் நடக்கல. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. நான் வந்து இங்க வந்து கீ, ஐ மீன் நம்ம கண்டிப்பா நெய் வந்து வீட்ல யூஸ் பண்ணுவோம். சோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஒரு லாக் நம்ம வந்து பூட் யூஸ் பண்றோமா வீட்ல? சோ அத வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். An iron lock, the substance between them, for example in a iron lock the distance between the iron particle increases when they gain enough heat. However, the number of iron particle does not change hence the mass of the iron lock is conserved. இப்போ நான் சொன்ன பாத்தியா, அதே தான் திருப்பி சொல்லிருக்காங்க. இங்க ஒரு அயன் லாக் இருக்கு. ஓகேவா? அயன் லாக் இரும்பால ஆன ஒரு பூட்டு. ஓகேவா? இங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹீட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லாக்க வச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த பேலன்ஸ் பாருங்க, ஒரு பக்கம் சாயவும் இல்ல, ஒரு எந்த பக்கமும் சாயாம என்ன இருக்கு? கான்ஸ்டன்டா ரெண்டுமே ஒரே மாதிரி நிக்குதா? இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா? சோ இதுல என்ன தெரியுது? நம்ம ஹீட் அப்ளை பண்ணும்போது பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுது? எக்ஸ்பாண்ட் ஆகுது. பட் பார்ட்டிகளோட சைஸ் வந்து என்ன ஆகல? சேஞ்ச் ஆகல.
சோ இதுல ரெண்டோட வெயிட் என்ன இருக்கு ஈக்குவலா பேலன்ஸ் ஆயிருக்கு புரியுதா நெக்ஸ்ட் பாருங்க the melting of ice is an example for next வந்து melting of ice நீங்க ஐஸ் கியூப் எல்லாரும் ஐஸ் கியூப் வந்து வீட்ல ஃப்ரிட்ஜ் இருக்கும் ஐஸ் கியூப் இருக்குமா சோ அந்த ஐஸ் கியூப் ஒன்னு எடுத்துக்கோங்க melting of ice is an example for change of states of matter இப்போ melting அப்படினா அது உருகுறது ஓகேவா இப்போ இந்த ஐஸ் கியூப் எப்படி இருக்கும் சாலிடா இருக்கும் ஓகேவா அது நம்ம எடுத்து வெளிய வச்சா அது என்ன ஆகும் மெல்ட் ஆகுமா so the change in the state of matter occur during melting boiling freezing and condensation melting அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா உருகுறது ஓகேவா boilingனா கொதிக்கிறது freezingனா உறைய வைத்தல் அப்படினு சொல்லுவாங்க ஓகேவா and condensation ஒரு வேர்ட் இருக்கா condensation அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா vapor I mean வேப்பர்னா என்னது ஆவி ஆகுறது அப்படி சொல்லுவாங்க அந்த ஆவி ஆகுற கேஸ அப்படியே லிக்விடா கன்வர்ட் பண்றதா கண்டென்சேஷன் ஓகேவா கேஸ லிக்விடா கன்வர்ட் பண்றதுப்பா அதான் வந்து கண்டென்சேஷன் சோ இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் ஐஸ ஒரு ஸ்டேட்ல இருந்து ஐ மீன் சாலிட்ல இருந்து லிக்விட் மாத்தலாம் லிக்விட்ல இருந்து என்ன பண்ணலாம் கேஸ்க்கு கன்வர்ட் பண்ணலாம் ஓகேவா when particle process enough energy they overcome the strong force of attraction between one another இங்க பாருங்க force of attraction னு சொல்லி இங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இப்போ இந்த பார்ட்டிகல்ஸ் நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆகும் அந்த ஹீட்ட வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி heat is one of the energy அப்ப heat energy அப்சர்வ் பண்ணிட்டு it gain some energy gain அந்த energy gain ஆன உடனே இந்த force of attraction என்ன ஆகும் weak ஆயிடும் வீக்னா என்னது ஸ்ட்ரெngth இல்லாம என்ன ஆயிடும் வீக் ஆயிடும் ஓகேவா ஏன் வீக் ஆகுது ஏன்னா நம்ம அங்க என்ன பண்றோம் ஹீட் எனர்ஜியை அப்ளை பண்றதுனால இந்த force of attraction வீக் ஆயிட்டு இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆகுது தனித்தனியா ஸ்ப்ளிட் ஆயிடுது they break free from one another and move randomly இதனால நம்ம ஹீட் அப்ளை பண்ணனால இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் ஒண்ணு விட்டு ஒண்ணு என்ன ஆகுது மூவ் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி ரேண்டமா மூவ் ஆயிட்டே இருக்கும் அப்படினு சொல்றாங்க ஓகேவா for example when solid ice is heated at 0 degree celsius it melts and to become a liquid water இப்போ ஐஸ் கியூப் இருக்கா ஐஸ் கியூப் நம்ம வெளிய எடுத்து வச்சால அது என்ன ஆகும் அப்படியே மெல்ட் ஆகி லிக்விட் ஆயிடுதா அதான் இங்க சொல்லிருக்காங்க it melts to become liquid water in the same way when liquid water is heated to 100 degree celsius ஓகேவா வாட்டர் உடைய பாயிலிங் பாயிண்ட் என்ன 100 degree celsiusல வாட்டரை ஹீட் பண்ணும்போது அது என்ன ஆகும் it boils into steam I mean ஆவியாக ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா அதான் இங்க சொல்லிருக்காங்க ஓகேங்களா புரியுதா இப்போ வந்து இந்த ஐஸ் கியூப் இத நீங்க வந்து வெளிய எடுத்து வச்சீங்கனே வாட்டரா மாறிடுமா வாட்டரா மாறினா அதுல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும் ஃப்ரீயா ஆயிடும் அதே வேப்பர் ஆகும்போது பாத்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும் அதை விட நம்ம ஃப்ரீ ஐ மீன் ஸ்பேஸ் வந்து அதிகமாகும் ஓகேங்களா புரிஞ்சுதா இதோட கன்க்ளூட் பண்ணிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாருங்க solid when soil is heated இப்போ நம்ம படிச்சத ஷார்ட்டா வந்து கொடுத்திருக்காங்க ஓகேவா when particles is heated the particles gain energy and vibrate more vigorously ஓகேவா soil வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அந்த ஹீட்டை கெயின் பண்ணி பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆகும் ரொம்ப ஸ்ப்ளிட் ஆயிடும் அப்படினு சொல்றாங்க liquid when melting point is reached melting occurs the solid changes into the liquid state இப்போ இந்த ஐஸ் கியூப்க்கு தேவையான ஹீட் வந்து வந்த உடனே ஐ மீன் 0 டிகிரி செல்சியஸ்ல அது என்ன ஆகும் லிக்விடா சேஞ்ச் ஆகும் ஓகேவா சோ அது என்ன ஆகுது அந்த ஐஸ் கியூப் வந்து லிக்விடா சேஞ்ச் ஆயிடுது when liquid is heated the particles gain energy இப்போ அந்த லிக்விட் அதுக்கு ஒவ்வொரு லிக்விட்மே ஒவ்வொரு பாயிலிங் பாயிண்ட் இருக்கும் இப்போ வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல என்ன ஆகும் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா அப்படி பாயில் ஆகும்போது அது என்னவா மாறும் gaseous ஸ்டேட்டா மாறும் boils occurs when boiling point reaches the liquid changes into gaseous state அப்ப அந்த boiling point reach ஆன உடனே அடுத்து என்ன ஆகும் gaseous ஸ்டேட்டுக்கு போய்டும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்க do you know னு இருக்கா
அதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேர் பலூன்ஸ்லாம் இருக்கா, ஹேர் பலூன்ஸ். இந்த ஃபாரின்ஸ் எல்லாம் இந்த ஹேர் பலூன்ஸ் வந்து நிறைய பழக்கி விடுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த ஹேர் பலூன்ல எந்த கேஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, எந்த கேஸ்னா ஹீலியம் கேஸ் வந்து அந்த அந்த பலூன்ஸ்ல வந்து ஃபில் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஹாட் ஐ மீன் ரொம்ப சூடான காற்றை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஏன் வந்து இது ரெண்டுத்தையுமே ஃபில் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் அட்மாஸ்பியருடைய ஹேருடைய டென்சிட்டியை விட இந்த ஹீலியம் கேஸோட டென்சிட்டியும் ஹாட் ஏரோட டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேவா? எப்பவுமே டென்சிட்டி கம்மியா இருக்கிற பொருள் வந்து மிதக்குமா? ஃபர்ஸ்ட் செஷன்ல பார்த்தோமா, இப்போ வந்து ஒரு வாட்டர் ஒரு சின்ன கார்க்கு, இந்த ஷட்டில் விளையாட கார்க்கு இருக்கா, அதை எடுத்து அந்த வாட்டர்ல நீங்க போட்டீங்கன்னா அது வந்து என்ன ஆகும், மேல மிதக்கும். ஏன்னா அந்த கார்க் வாட்டருடைய டென்சிட்டியை விட ரொம்ப கம்மி. ஓகேவா? அதனால அதே மாதிரிதான் அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்றோம். ஹேர் நம்ம அட்மாஸ்பியரிக் ஹேருடைய டென்சிட்டியை விட இந்த ஹீலியம் கேஸோடைய டென்சிட்டியும் ஹார்ட்டோட டென்சிட்டியும் என்ன ஆகுது, ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால என்ன ஆகுது, இந்த ஹேர் பலூன்ஸ் எல்லாம் மேல பறந்து போகுது. புரியுதுங்களா? புரிஞ்சுதா? சோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்கலாம்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் fill in the blanks எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம நடத்துறத ஒரு கிளான்ஸ் அப்படியே எல்லாமே படிச்சுட்டு வாங்க. ஓகேவா? படிச்சு வந்தீங்கன்னா அப்பதான் நம்மளுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.